ஏன் வந்து ஒரு ஸ்பிரிட்டட் லைஃபா இருக்கணும்னு நான் சொல்றேன். என்னோட சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் 7:37-39. யாராவது சத்தமா வாசிங்க. 37 39 வரைக்கும். ஹல்லேலூயா. படிங்கம்மா. பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசி ஆனவர் என்றார்கள். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வசனம். பண்டிகையின் கடைசி நாளில், பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன்றார். இதுக்கு முன்னாடி இந்த யோவான்ல 7ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, யூதர்கள் வந்து இயேசுவை தேடுகிறார்கள். எதுக்கு தேடுறாங்கன்னு தெரியுமா? யூதர்கள் எப்பவுமே இயேசுவை தேடிக்கொண்டே இருப்பாங்க. ஏன் தேடுறாங்க சொல்லுங்க? புதிய ஏற்பாட்டில் சொல்றேன். கொலை செய்யணும்னு தேடுவாங்க. அவரை பார்த்தீங்கன்னா கொலை செய்யறதுக்காக தேடுறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா யூதரோட கூடார பண்டிகையின் காலங்கள். ஒரு பண்டிகைனா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஃபைனல் டே. யூ ஆர் சோ ஸ்பெஷல் ஆண்டவர் சொல்றல. யூ ஆர் சோ ஸ்பெஷல். இங்க இருக்க எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் தான். எப்பயுமே நம்ம ஸ்பெஷல் தான். பண்டிகைனா எப்படி இருக்கும்? ஒரு சந்தோஷம், ஒரு களிப்பு. சொந்தக்காரங்களாம் வருவாங்க. இப்போ ஊர் திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களாம் வருவாங்க. கரெக்டா? இப்போ கிறிஸ்மஸுக்கு நம்ம வீட்டில் எல்லாருமே வருவாங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பண்டிகை என்பதே ஒரு சந்தோஷமான காலங்கள். ஆனால் அந்த பண்டிகையில் யூதர்கள் வந்து அவரை கொலை செய்யும்படி தேடுறாங்க. ஆனால் பாருங்க, இந்த பண்டிகை முடியும் போது ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாருன்னா, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன்றாரு. பண்டிகையில எப்படியோ நல்லா சாப்பிட்டு திருப்தியா ஆடு கோழி நடிப்பாங்க. கரெக்டா? யாராவது பண்டிகையில பட்னியா இருப்பாங்களா? அன்னைக்கு ஒண்ணு இல்லாதவங்க கூட வந்து என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. இந்தாப்பா நீ ஜூஸ் குடி. நான் ஆண்டவர் பாருங்க. அப்ப ஆண்டவர் எதை நோக்கி சொல்லிருக்க? என்னிடத்தில் வாருங்கள்னு சத்தமிட்டு கூப்பிடுறாராம். அப்ப என்னன்னா, இந்த பண்டிகையை கொண்டாடியும் இந்த பண்டிகையில சந்தோஷமா இருந்தோம் அவங்க வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லைன்றதை ஆண்டவர் புரிஞ்சுக்கிறாரு. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய சர்ச்சுக்கு வருவோம், வேதம் வாசிப்போம், ஜெபிக்கிற பிள்ளைகளா இருப்போம், சண்டே கிளாஸ் அட்டன் பண்ற குழந்தைங்களா இருப்போம். ஆனா நம்ம வாழ்க்கையில சில வெறுமைகள் ஏன் நமக்குள்ள இருக்கிறது? நம்ம ரொம்ப சிந்திக்கணும். முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். பண்டிகை காலத்தில் இருக்க மக்களுக்கு பார்த்து ஆண்டவர் வந்து சத்தமிட்டு கூப்பிடுகிறார். அவருக்கு தெரியாதா பண்டிகையில இவங்களாம் சந்தோஷமா இருந்திருப்பாங்க? ஆனா பாருங்க, அவன் ஆவியான வாழ்க்கையில் அவங்க உள்ள குறை உள்ளவங்களா இருக்காங்க. நான் திருச்சபைக்கு போறேன், நான் சண்டே கிளாஸ் அட்டன் பண்றேன், நிறைய விஷயங்கள் நான் ப்ரேயர் பண்றேன். ஆனா பாருங்க, நமக்குள்ள ஒரு குறைவு இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்த ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும்ன்றாரு. ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணக்கூடாதுன்னு கூப்பிடுறாரு, அழைக்கிறாரு ஆண்டவர். நீங்க தாகமா இருந்தீங்கன்னா என்கிட்ட வாங்கன்றாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம். ஆண்டவரே, ஒரு பண்டிகையில் இருக்க மக்கள் எப்படி தாகமா இருப்பாங்க? இலவசமா தண்ணீர் கொடுப்பாங்க, இலவசமா ஜூஸ் கொடுப்பாங்க, இலவசமா என்னென்னமோ நடந்திருக்கும், சாப்பாடு போட்டிருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஆண்டவர் எதை குறித்து பேசுறாரு உங்களுக்கு புரியுதா? நமக்குள்ள இருக்க வெறுமை. அது யாருன்னா ஆவியானவர் இல்லாத ஒரு தன்மை. இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன். என்னன்னா, ஸ்பிரிட்ஃபுல் லைஃப், ஸ்பிரிட் எம்பவர்ட் லைஃப். எம்பவர்னா என்னன்னா, நம்மளை வந்து வழி நடத்துகிற, ஆவியானவரால் வழி நடத்துகிற நம்ம ஒரு பிள்ளைகளாக, ஒரு இண்டிவிஜுவலாக, ஒரு திருச்சபையாக நம்ம இருக்கணும். இன்னைக்கு இவ்வளவு அதிசயம் இந்த சர்ச்ல நடக்குன்னா அதுக்கு உண்மையான காரணம் ஆவியானவரோட வழி நடத்தினால் தான். நம்ம எவ்வளவு பலத்தை நம்ம சுயமா போட்டாலும் நம்மளால பண்ண முடியாது. ஆனா பாருங்க, when Holy Spirit is here, when Holy Spirit is operating here, எல்லா காரியங்களும் செவ்வியாய் செய்யறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆவியானவர் வந்து பாத்தீங்கன்னா the most misunderstood person. பிதாவை பத்தி கேட்டா என்ன சொல்லுவீங்க? பிதா நல்லவர், பிதா பயங்கரமானவர், எரிச்சலின் தேவன், மோசேவை வழி நடத்துற, எல்லா பைபிள்ல பழைய ஏற்பாடுல இருந்து நம்ம பாக்குறோம். ஏசாமியை பத்தி சொன்ன என்ன சொல்லுவீங்க? அவர் நமக்காக பிறந்தார், மனிதனாய் வந்தார், தேவன் மனிதனாய் வந்தார், இந்த உலகத்துல 3 வருஷம் நிறைய அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார்.
அவர் வாழ்க்கையில நன்மையை செய்தார், சுற்றி திரிந்தார், நன்மையை செய்தார். அவர் நன்மையை செய்து சுற்றி திரிந்தார். ஐ மீன் உடம்பு சரியில்லாதவங்களை, கண் பார்வையற்ற எல்லாரையும் குணமாக்குகிற தேவன். ஆனா பாருங்க, ஆவியானவர் குறித்து சபைகள் இப்ப பேசுறதுல, குறிப்பா இன்ஸ்டிடியூலைஸ் சபைகள், சிஎஸ்ஐ, இந்த மாதிரி எல்லா சபையிலையும் பார்த்தீங்கன்னா ஆவியானவரை குறித்ததால பேச்சு கம்மியா இருக்கு. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? இந்த திருச்சபையில் கண்டிப்பாக ஆவியானவரை பற்றி பேசுகிறேன், நல்லா தெரியும். ஆனால் பாருங்க, நிறைய இடத்துல ஆவியானவரை புரிந்து கொள்ள நம்ம தவறுறோமோன்னு நான் நினைக்கிறேன். ஏன் என் வாழ்க்கையில் வெறுமை இருக்கு? ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இல்லாமல் இருக்கும்? நானும் சர்ச்சுக்கு போகிறேன், தினமும் ஜெபிக்கிறேன், ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இல்லை? நம்ம கேள்விக்குவோம். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நமக்காக ஒரு தேற்றரவாளர் வைத்திருக்கிறார், நம்ம அவரை குறித்து பேசணும். ஆமென். 37 வசனம் பாருங்க. ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் பானம் கணவான்ன்றார். அந்த தாகமா இருக்கிற விஷயம் தான் 38. அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரும் நதிகளும் ஓடுன்றார். இங்க ஏசாமி எதை பத்தி பேசுறாருன்னா, ஏசாமி ஆவியானவரை குறித்து பேசுறாரு. அப்போ அவருக்கு அவர் ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாள் நடக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது. தெரியல, பெந்தகோஸ்தே நாள் என்ன நடந்துச்சு? ஆவியானவர் இறங்குகிறார், 120 பேரு ஆவியானவர் நிரப்பப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம பாத்தீங்கன்னா ஆவியானவரோட கனெக்ட் பண்ணாம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெறுமையா இருக்கும், ரொம்ப வெறுமையா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பண்டிகை அவங்க வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை கொண்டு வரல, பெரும் சந்தோஷத்தை கொண்டு வரல. அப்பதான் ஆண்டவர் நின்று உயர்த்தி சொல்றாரு, என்னிடத்தில் தாகமா இருக்கும், என்னிடத்தில் வாருங்கள் சொல்றாரு. ஏசாயா 32:15 படிப்போம். ஏசாயா 32:15. அல்லேலூயா. ஆமென். ஆமென். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இந்த ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம், ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் பர்சன். நம்ம சர்ச்சில் சொல்லலாம், ஆவியானவர் வந்தா எப்படி இருக்கும்? பயங்கர பவர்ஃபுல், அனாயிண்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவோம்ல. சில பேர் இந்த ஆவிக்குரிய கூட்டத்துக்கு கூப்பிட்டால பயப்படுவாங்க. ஏன் சொல்லுங்க? பரண்டு விழுவாங்க போல இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் சச் அ ஸ்வீட் பர்சன். நிறைய ஊழியக்காரங்களை என்னால் சொல்ல முடியும். பால் யாங்கிச்சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இஸ் கம்ப்ளீட், எல்லா ஊழியக்காரங்களும் ட்ரிவைன் பை ஸ்பிரிட். பட் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அவங்க பெரிய முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் செழிப்பான ஆவி ஊற்றப்படும் மட்டும், ஒருவன் மீது ஆவி ஊற்றப்பட்டால் எப்படி அவங்க மாறுவாங்களாம்? வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆவியானவர் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குன்னா வனாந்திரமா இருக்கும். ஒரு வனாந்திர வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி இருக்கும் வனாந்திர வாழ்க்கை? ட்ரையா இருக்கும், ட்ரைனஸ், ஒரு ட்ரையா இருக்கும், தண்ணி இருக்காது. வனாந்திர வாழ்க்கைன்றதே ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். பாத்தீங்களா, ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள்ள வந்தா என்ன நடக்குமா? வனாந்திரமான வாழ்க்கை செழிப்பான வயல்வெளி ஆகுமா? ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு வனாந்திரமான வாழ்க்கையில நம்ம இருக்கிறோம்? ஆவின் அனுபவத்துக்குள்ள நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்ம எல்லாருக்குமே ரட்சிப்பின் அனுபவம் இருக்குல்ல. எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க, எல்லாருமே கை தூக்குங்க பார்க்கலாம், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு. எல்லாருமே நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களா இருப்போம். குழந்தைகள், பெரியவர்கள்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களா இருப்போம். ஆனா எத்தனை பேருக்கு ஆவின் அனுபவம் இருக்கு? எத்தனை பேர் நம்ம இந்த வனாந்திரமான வாழ்க்கையில என்ன இருக்கிறோம்? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். வனாந்திரமான வாழ்க்கை எனக்கு இருக்கும் போது அது கரடு முரடா இருக்கும், அது ரொம்ப ட்ரையா இருக்கும், அது ஒரு சீசன் ட்ரையா இருக்கும். ஆனா பாருங்க, ஆவியானவர் ஊற்றப்பட்ட அப்புறம் இந்த வனாந்திரம் என்னவா மாறுதான்? செழிப்பான வயல்வெளியா மாறுதான். செழிப்பான வயல்வெளினா என்ன? ஹார்வெஸ்டிங், அதாவது என்ன? அறுவடை நாள். நீங்க செழிப்பான வயல்வெளினா நீங்க விதைக்கிறத ஆண்டவர் உங்களுக்கு பல மடங்கா கொடுக்கிற வாழ்க்கையா மாறும். நீங்க விதைக்கிறத ஆண்டவர் பல மடங்கு உங்களுக்கு திருச்சபையில விதைக்கிறத பல மடங்கு கொடுக்கிறன்னா உங்களுக்கு சீசனா மாறும். ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில என்ன தரமா நடக்கும்? ஒரு சீசனே மாறும். இப்ப வெயில் காலத்துல இருந்து இப்ப சொன்னாங்களே சிஸ்டர், மழை காலம் எவ்வளவு குளுமையா இருந்துச்சுன்னு. ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில நம்ம சீசனே மாறும்ன்றாரு.
வறட்சியான சீசன்ல இருக்க நம்ம வாழ்க்கை, கஷ்டத்துல, துன்பத்துல, துக்கத்துல இருக்க நம்ம வாழ்க்கை எப்படி மாறுமா? செழிப்பான இதுவா மாறுமா? ஆவியானவர் நமக்குள்ள மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது, ஆவியானவர் நமக்குள்ள செயல்படும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா செழிப்பானதா இருக்கும். அது அங்கேயே நிக்காம என்னன்னா செழிப்பான வயல்வெளியாகும். அது அடுத்த வயன் போறீங்க. செழிப்பான வயல்வெளி எல்லாம் காடாக எண்ணப்படுமா? நான் வந்து ரொம்ப வறட்சியான காலத்துல இருந்தேன். ஆவியானவர் எனக்குள்ள வந்து என் வாழ்க்கை செழிப்பான இருந்துச்சு. ஆனா அதோட நிக்காம அது ஓவர் ஃப்ளோன்னு ஒன்று சொல்லுவாங்க. நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம், அதுதான் காடான அனுபவம். காடு எப்படின்னு பார்த்திருக்கீங்க? காடை பத்தி உங்களுக்கு தெரியல. காடை படைத்தவர் யார்? நம் தேவன். செழிப்பான வயல்வெளி நம்ம விதைக்கிறது. ஆனா பாருங்க நம்ம வாழ்க்கை காடாக மாறும். காடுன்னு என்ன தெரியுமா? நீங்க விதைக்க தேவையில்ல, நீங்க தண்ணி பாய்ச்ச தேவையில்ல. காடுக்கு தேவன் மழையை கட்டளையிடுகிறார். அதன் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையை ஆண்டவர் கொடுப்பாரு. மழையை பெய்ய வைக்கிறாரு. நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. லிட்டரலா சொல்றேன், நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. வறட்சியான காலத்துல இருந்து நீங்க பரிசுத்தாவை நம்ம பெற்றுக்கொண்ட அப்புறம் ஒரு வயல்வெளியான செழிப்பான வயல்வெளியான காலத்துக்கு வரும். அதோடு நின்று விடாமல் ஆண்டவர் வந்து ஒரு காடாக என்ன போடணும். நம்ம காடுன்னா என்னன்னா ஒரு பெருக்கம். யாராவது காடுக்கு தண்ணி ஊத்தி பார்த்திருக்கீங்களா? காடுல என்னெல்லாம் இருக்கும்? மூலிகை இருக்கும். காடுல பாத்தீங்கன்னா உயர்ந்த பயங்கர விலை உயர்ந்த மரங்கள் இருக்கும். காடுக்கு நம்ம யாரும் தண்ணி ஊத்த போறது இல்லை. அது போல ஆண்டவர் ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம செழிப்பான வயல்வெளியாய் மாறுவோம். அதே போல பாத்தீங்கன்னா he takes care my life. ஆவியானவர் இல்லைன்னு வச்சுக்கலாம், ஆவியானவர் வழி நடத்துறாரு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வனாந்திரமா நம்ம வாழ்க்கை இருக்கும், பைசா இருக்கும். நான் வந்து சொல்றது என்னன்னா, நீங்க வறட்சியில இருப்பீங்களான்னு சொல்றேன். என் வாழ்க்கையில சொல்றேன். ஆவியானவர் இல்லாத லைஃப்ல நான் நிறைய காசு சம்பாதிச்சேன். ஐடில உங்களுக்கு தெரியும், நிறைய காசு சம்பாதிச்சேன். ஆனா என் வாழ்க்கை வறட்சியா தான் இருந்தது. ஏன்? ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவர் நமக்காக எல்லா காரியங்களும் நேர்த்தியை செய்கிறவர். ஆனா நம்ம பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் நம்ம சுயமான டிசிஷன் எடுப்போம். ஆனா ஆவியானவர் பாருங்க, காட்டை போல, காட்டை எப்படி காக்கிறாரோ ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவர் நம்மளை வழி நடத்துவார். அந்த வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையா இருக்கும். நீங்க ஒண்ணும் கூட பண்ண தேவையில்ல. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் வறட்சியான வாழ்க்கையில இருந்து செழிப்பான காடான வாழ்க்கைக்கு போகணும்னு விரும்புறீங்க? ஆண்டவர் எல்லாரையும் மாத்துவார். ஆவியானவரோட வேலையா தான். ஆவியானவர் வந்து ஒரு அனுபவம் கிடையாது, இஸ் a person. அவர் ஒரு கம்ஃபர்டர், அவர் ஒரு ஃப்ரெண்டு. என்னைக்கு நீங்க அவங்க வாழ்க்கையில நீங்க அனுமதிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை எவ்வளவு ட்ரையா இருந்தாலும். இப்ப குழந்தைங்களாம் பாருங்க, நான் எவ்வளோ படிக்கிறேன் அங்கிள், எல்லாம் படிக்கிறேன். கிறிஸ்துவ பிள்ளைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான். நம்ம பிள்ளைங்களும் எடுப்பாங்க. நான் நிறைய படிக்கிறேன் அங்கிள், ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு மறந்து போயிடுது. எனக்கு மறந்து போயிடுது. எக்ஸாம் எழுதும்போது ஒரு பயம் வருது. வாழ்க்கையில வந்து நான் சில விஷயங்கள் எனக்கு நைட்டை பார்த்தா பயமா இருக்கு, எனக்கு சில வெளியில போறதுக்கும் பயமா இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும். கரெக்டா? எக்ஸாம் பார்த்தா எத்தனை பேருக்கு பயம் இல்ல? எனக்கெல்லாம் பயம்தான். பாத்தீங்களா? ஆனா ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் ஆவியானவர் இந்த சின்ன குழந்தைகள் மேல வந்தாலும் நம்ம ஒன்றுக்கும் பயப்பட மாட்டோம். அந்த வாழ்க்கை வந்து ட்ரைனஸா இருக்காது, ஒரு செழிப்பான வயல்வெளியா மாறும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது எப்படி வந்து காடு வளர்ந்து செழிக்குதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் செழிக்கும். அதே தான் பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஆவியானவர் கூட நான் அவரோட கனெக்டடா இருக்கும் போது ஒரு சீசன் ஷிஃப்ட் நடக்கும். அதாவது ஒரு கால சூழ்நிலை மாற்றம் நடக்கும். ஆவியானவர் கூட இருந்தேன்னா, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தா என்ன மாற்றம் நடக்கும்? ஒரு கால சூழ்நிலை மாறும். நீங்க இன்னைக்கு இப்படி இருக்கலாம், ஆனா நாளைக்கு பாத்தீங்கன்னா ஆவியானவர் உங்களை மாத்துவார். நீங்க என்ன பாத்தீங்கன்னா, ஹோலி ஸ்பிரிட் பாத்தீங்கன்னா ரோமர் 8:11, ரோமர் 8:11, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பாராம். என்னத்தை உயிர்ப்பிப்பாரு? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் தான் ஆவியானவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சாவுக்கு ஏதுவான எல்லா ஆண்டவரை, சாவுக்கு ஏதுவான எல்லா உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள வந்தா சீசன் மட்டும் மாறாது, உங்க பாடியை அவர் கண்ட்ரோல் பண்றாராம். இங்க சொல்லுது பாருங்க, உங்க சாவுக்கு ஏற்ற சரீரத்தை,
சாவுக்கு ஏதுவான எந்த விஷயம் ஆவியானவர் வந்து தடுத்து நிறுத்துறாராம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் வியாதியில இருப்போம், வறுமையில இருப்போம், சுகரு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய தலைவலி நோயா இருக்கும். ஆனா ஆவியானவர் வந்தோடனே உங்க கால சூழ்நிலைகளை மட்டும் மாற்ற மாட்டார், உங்க வாழ்க்கையை மட்டும் மாற்ற மாட்டாரு, உங்க ஹெல்த், உங்க பலன்ல ஆவியானவர் இடைப்படுவார். ஆமென். அதே போல பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் 26 வசனம், அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பாத்தீங்களா, ஆவியானவர் நம்ம பலவீனங்கள் உதவி செய்கிறாரா? எப்படி செய்யறாரு தெரியுமா? வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட அவர் ஜெபிக்கிறாராம். ஆமென். யார் உங்களுக்காக ஜெபிப்பா? ஹோலி ஸ்பிரிட்டே உங்களுக்காக ஜெபிப்பாரு. ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியாதுன்றாரு. ஆனா பாருங்க, ஆவியானவர் நமக்குள்ள வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட அவர் நமக்காக ஜெபிக்கிறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் 27, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதலை செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறாராம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன தேவைன்றதே நமக்கு தெரியாம கூட போலாம். ஆண்டவர் என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும்? இப்போ 12th படிக்கிறீங்கன்னா நம்ம ஒரு குழப்பத்தில் இருப்போம். நமக்கு ஒரு ஃபியூச்சரை பற்றியான பிளான் இருக்காது. இப்போ நான் டாக்டர் படிக்கணுமா, இன்ஜினியரிங் படிக்கணுமா, இது மாதிரி நிறைய தாட் இருக்கும் நம்மளுக்குள்ள. ஆனால் பாருங்க, ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் வந்தோன்னா அவர் நமக்காக எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறாரு. ஆவியானவர் டிசைட் பண்ணுற வாழ்க்கைக்கும் நம்மளா சுயமாக டிசைட் பண்ணுற வாழ்க்கைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவியானவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வந்து பெந்தகோஸ்தே நாளில் இறங்கினார் செய்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆவியானவர் ஆதி முதல் இருந்திருக்காரு. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 1:2 வசனம். ஆமென். ஆமென். ஆவியானவரோட ஊழியம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இல்லை, பெந்தகோஸ்தே நாளில் இல்லை. அவர் உலகம் தோன்றும் போதிலிருந்தே அவரோட ஊழியங்கள் இருக்கிற. பாத்தீங்கன்னா இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா வெறுமையா ஒழுங்கினமா இருந்ததுதான். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாட்டினாராம். அப்போ ஆவியானவர் என்ன பண்றாருன்னா நம்மளை ப்ரிப்பேர் பண்றாரு, நம்மளை சரிப்படுத்துறாரு. ஒழுங்கினமான வாழ்க்கை நமக்கு இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறாரு. நம்ம வாழ்க்கையில வந்து ஃபினான்ஷியலா நம்ம டிராப் ஆகிறதுனா அதை சரி பண்றாரு. ஆவியானவர் ஒருத்தருக்குள்ள இந்த உலகத்தையே சீர்படுத்தின ஆவியானவர். அப்பதான் பாத்தீங்கன்னா when Holy Spirit prepare our life, அப்பதான் வார்த்தை வந்து நமக்குள்ள போகும். ஆவியானவர் ஏன் முக்கியம்னு சொல்றேன்னா, நீங்க ஆவியானவருக்குள்ள இருந்தீங்கன்னா அப்பதான் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யுமா. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள விருப்பமா இருக்கீங்க? எத்தனை பேர் இந்த ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நீங்க பாத்திரமா இருக்கீங்க? ஆவியானவர் பாத்தீங்கன்னா அவருக்கு நமக்குள்ள லைஃப்ல வந்தோன்னா இந்த ட்ரைனஸை எடுத்து போடுறாராம். ஆவியானவர் எல்லா ஏரியாவிலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக ட்ரையாக இருப்போம், நிறைய நம்ம பிரயாசப்படுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளால ஒன்றுமே சம்பாதிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்தாலும் நம்ம நிறைவாக வாழ்கிறவளாக இருப்போம். ஏன் தெரியும் சொல்லுங்க? ஆவியானவர் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை சூப்பர் நேச்சுரலாக இருக்கும். சூப்பர் நேச்சுரலாக தெரியுமா? கிரகிக்க முடியாது, நம்ப முடியாது. டிவி வரும்னு எங்கள் சர்ச்சுக்கு எங்களால் நம்பவே முடியல. இந்த யமகா பிஎஸ்ஆர் வரும்னு எங்கள் சர்ச்சில் நம்பவே முடியல. இந்த ஸ்பீக்கர் எங்களுக்கு வைக்க முடியுமான்னு எங்களுக்கு நம்ப முடியல. ஒரு லேப்டாப் கிடைக்குமா, நம்ம வசனம் டிவியில் பார்ப்போம், நாங்கள் நம்ப முடியல. இன்னைக்கு பெரிய பெரிய சர்ச்சஸ்லாம் இதை பண்ணிட்டு போயிடலாம் சாதாரணமாக. ஆனால் இந்த சிறு கூட்டத்தை கொண்டு ஆண்டவர் செய்கிறாரா, அது எவ்வளோ பெரிய அற்புதம். அதுதான் ஆவியானவரோட அசைவாடுதல். வித் ஹோலி ஸ்பிரிட் we can do anything. அதாவது சூப்பர் நேச்சுரலாக பண்ண முடியும். இன்னைக்கு நம்மளால ஒரு வீடு வாங்கணும்னா கூட நம்ம யோசிப்போம் இல்லையா? அந்த அம்மா வந்து சாட்சி சொன்னாங்க பாரு, அவங்களால என்ன முடியும்னு நினைக்கிறீங்க? ஆனா ஆவியானவர்களுக்குள்ள இருந்ததால இன்னைக்கு ஒரு வீட்டை கட்டி எழுப்ப ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அதுதான் நம்ம வாழ்க்கை. வனாந்திரமா இந்த வாழ்க்கை இருக்கவே இருக்காது, வயல்வெளியா மாறும், அதுக்கு மேல காடாய் மாறும். God is a overflow. ஆண்டவர் இன்னும் அதிகமா இந்த திருச்சபை மக்களையும் இந்த திருச்சபையும் பாஸ்டர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இது எல்லைகளை பெருக்குவார். 1000லாம் எனக்கு தெரியாது, மினிமம் 10,000. அதுக்கப்புறம் நம்ம இலக்கை மாற்றி கொண்டே இருப்போம். ஆண்டவர் செங்கல்பட்டுல, நான் ஜேக்கப் பாஸ்டர்ட்ட ஒன்று சொல்லுவேன், ஆண்டவர் செங்கல்பட்டை அசைக்க போறது உங்களை கொண்டுதான். கண்டிப்பா அதை செய்வார். ஏன் நான் சொல்றேன்னா, ஆவியின் மனிதன், ஆவியானவரோடு துணையோடு ஊழியம் செய்கிற மனிதரை ஆண்டவர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். There will be a multiplication. There will be a multiplication. தைரியமா என்னால சொல்ல முடியும், ஆவியானவர் இருக்கிற மனிதனும்
ஆவியானவர் இல்லாத மனிதனுக்கும் வேற வாழ்க்கை இருக்கும். ஆண்டவர் இடத்துல சொல்றாரு, என்ன ஆவி உள்ளவர்களா இருக்கீங்கன்னு கேட்கிற சீஷர்களை பார்த்து, இன்னைக்கு நீங்களாம் முடிவு பண்ண, ஆண்டவரே நான் இந்த அனுபவத்திலே இருக்கணுமா, ரட்சிப்புன்னு அனுபவத்திலே இருக்கணுமா? நீங்க சூப்பர் நேச்சுரல் எதுவுமே பண்ண தேவையில்லையா? பிசாசுகளை நீங்க ஓட்ட தேவையில்லையா? கிறிஸ்துவனா இருந்தா என்ன சொல்லி கொடுத்தது மினிமம் 5 பிசாசாவது ஓடணும். கிறிஸ்துவனா, ஆவிக்குரிய கிறிஸ்துவனா இருந்தா அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யணும். ஏன்னா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தார். நான் பாஸ்டர்ட்ட எப்பயுமே சொல்றது, திருச்சபைனா அற்புதமும் அடையாளங்களும் இருக்கணும். அது இந்த திருச்சபையில் இருக்கிற நான் பார்க்க ஆண்டவர் நன்றி செலுத்துறேன். ஆவிக்குரிய மனிதன் ஆவியானவர் வந்தப்புறம் இந்த ட்ரைனஸ் ஆன சீசன், இந்த வறட்சியான காலங்கள் உங்களை விட்டு போகிறது போல ஆண்டவர் வந்தோன்னா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வரும். ஆவியானவர் வந்தால் ஒரு நிறைவு வரும், ஒரு செழிப்பு வரும். செழிப்புன்னு உபதேசம் இல்லை. நான் தரித்திரா இருக்க ஆண்டவர் சிலுவையில் இருந்தாரு. என்னத்துக்கு ஆண்டவர் சிலுவையில் எனக்காக உயிரை விட்டாரு? ஐஸ்வர்யவானா இருக்க அந்த ஆவியானவர் வந்தா உங்களை வந்து மல்டிப்ளை பண்ணுவாரு. நீங்க பெருகுவீர்கள், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் பெருகுவீர்கள். ஆச்சரியமான, அதாவது பாத்தீங்கன்னா பெந்தகோஸ்தே நாளில வந்து 120 பேர் மேல இருந்தாங்க, மேல் வீட்டில் இருந்தாங்க. கரெக்டா தெரியல, அந்த சமையல இருக்கும். ஆவியால அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சீஷர்களோட வாழ்க்கையும் அதுக்கப்புறம் இந்த அப்போஸ்தலர் வாழ்க்கையும் நம்ம நல்லா பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் சூப்பர் நேச்சுரலா வந்து மாறினாங்க. முதல் அற்புதம் என்னன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்து இல்ல, இயேசு கிறிஸ்துவே அற்புதம் தான். பெந்தகோஸ்தே நாள் முடிந்தப்புறம் அப்போஸ்தலர்கள் வந்து செய்த அற்புதம், முதல் அற்புதம் எக்ஸாக்ட்லி 40 வருடம். எத்தனை? 40 வருஷம். ஏதோ பிறந்த குழந்தை போலியோ அட்டாக்னா கூட பரவாயில்ல, நம்ம நம்பிடுவோம். ஒருத்தன் 40 வருடம் பிறப்பின் முதல் ஊனமா இருக்கிறவன பேதுரும் யோவானும் சுகப்படுத்துகிறார்கள். அது சூப்பர் நேச்சுரல் இல்லையா? சாதாரண மனிதர்கள். பேதுரு என்ன பெரிய இன்டெலெக்சுவலா? பேதுரு யாரு? சீஷர் தான். பேதுரு வந்து ஒரு மீன் பிடிக்கிற சாமானியர், நம்மள மாதிரி உங்கள மாதிரி என்ன மாதிரி. ஆனால் ஆண்டவர் ஆவியானவருக்குள்ள பெந்தகோஸ்தே இறங்கும் போது அவங்க பாருங்களேன் சூப்பர் நேச்சுரலா செய்யறாங்க. 40 வருஷம் ஒருத்தன் இப்ப புத்தூர் கட்டு ஓட்டினால கால் ஸ்ட்ரெயிட்டா நிக்க மாட்டேங்குது. பிறந்தது முதல் ஒருவன் ஊனமா இருக்கிறான். ஆவியானவர் வந்து பாருங்கன்னா சூப்பர் நேச்சுரலா குணப்படுத்துறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ரெடியா இருக்கும் இந்த மாதிரி பவர்ஸை நம்ம வாங்கணும்னு? உண்மையிலே சொல்றேன், கிறிஸ்துவர்கள் என்றால் ஆவியான பிள்ளைகளா தான், ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட் ஃபில்டு லைஃபா தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி ஜாக்கப்ட பேசுவாங்க, நம்ம வந்து ஹோலி ஸ்பிரிட்டட் லைஃபா தான் இருக்கணும். சூப்பர் நேச்சுரல் லைஃப் தான் கிறிஸ்துவர்கள் லைஃப். ஊர் என்ன வேணா சொல்லலாம். டேய் எப்படா ஏமாத்துறீங்க? 40 வருஷமும் ஒருத்தன் பிறந்ததுல ஊனமா இருக்கு, அன்னைக்கு இருந்த சது சேரும் அதான் சொன்னாங்க. இன்னைக்கு திருச்சபையில ஒரு அற்புதம் பண்ணனா எல்லாம் நம்மளை சந்தேகமா பாக்குறாங்க. இவனுக்கு ஏதோ பிசாஸ் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறானுங்க. பாருங்க, ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் நமக்குள்ள மாறுது. கரெக்டா? எவ்வளவு பெரிய அற்புதங்கள்லாம் அடையாளங்கள்லாம் அவங்க செய்யறாங்க பாருங்க. அதுக்கு பிறகு பிலிப்பு ரதத்தோட ஓடுறாராம். நான் நினைச்சேன் ஒரு ரதம் என்ன வேகத்துல ஓடும்? ஒரு 70-40 கிலோமீட்டர், ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்ல ரதத்தோட ஓடுறாரு. அந்த வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா பிலிப்பு அந்த வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற ரதத்தோட ஓடுறாராம் அவரு. பாருங்க, ஆண்டவர் வந்து நம்ம வந்து எவ்வளவு அற்புதமாய் வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஸோ வாழ்க்கையில ஆண்டவர் வந்து ஆவியானவர் வந்து நம்ம வாழ்க்கையிலனா அது ஒரு ட்ரைனஸா இருக்கும். ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில வரும்போது அது சூப்பர் நேச்சுரலா இருக்கும். ஆண்டவர் ரொம்ப பாருங்களேன் நம்ம மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறாரு. ஏசாயா 32 அதே வசனம் 32:15 நம்ம படிப்போம். ஆமென், 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 ஹல்லேலூயா, ஆமென். வனாந்தரம் நம்மேல் ஆவி ஊற்றப்பட்டால் இன்னைக்கு ட்ரையா நம்ம வாழ்க்கை இருக்கலாம். இன்னைக்கு குழந்தைங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க உங்க படிப்பு கம்மியா கூட இருக்கலாம். நீங்க நினைக்கலாம் அண்ணன் என்னால படிக்க முடியல. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், ஆவியாகிய தேவன் உங்கள் போது மேல இருந்தாருன்னா நீங்க நல்லா படிப்பீங்க, நீங்க நல்ல பெரிய இடத்துக்கு போவீங்க. நம்ம கிறிஸ்துவர்கள், நம்ம சூப்பர் நேச்சுரலான பீப்புள். நம்ம தான் கலெக்டர் ஆகணும், நம்ம தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகணும், நம்ம தான் எல்லா பதவியும் எடுக்கணும். ஆண்டவர் நமக்காக தானே இந்த உலகத்தை படைத்தாரு. ஆவியானவர் நமக்குள்ள வந்த ஆவிக்குள்ள மனிதர் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிதானிக்கிறான்னு சொல்றாரு. நம்ம மற்றவர்களே போல இருக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையில ட்ரைனஸே இருக்காது. ட்ரைனஸ் இந்த திருச்சபையில எதனா ட்ரைனஸ் இருக்கா? இன்னைக்கு தம்பி சொல்றாங்க எப்படி இதை நடத்துவேன்னு தெரியலன்றாரு. ஆனா அவருக்கு தெரியும் ஆவியானவர் நடத்துவார், நல்லா தெரியும். அந்த விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கா?
இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. வாலிபர் மத்தியிலும் குழந்தைகள் மத்தியிலும் செய்கிற ஊழியம் நான் ரொம்ப எப்பவுமே பெருமையாக சொல்லுவேன். இன்னைக்கு இதில் விதைக்கிறவங்க, இந்த குழந்தைகளை நீங்கள் விதைக்கிற வசனம், விதைக்கிற ஆவியானவர் இவங்களை பாருங்களேன், வாழ்க்கையை மாற்றுவார். இவங்க தான் அப்போஸ்தலராக இருக்கலாம், தீர்க்கதரிசிகளாம் வருவாங்க. நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், நிறைய அண்ணாக்கள் சொல்லியிருக்காங்க, பெரிய பெரிய ஊழியங்க எங்கே ரசிக்கப்பட்டாங்கன்னா சண்டே கிளாஸில் தான் ரசிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த விதை அங்கே தான் விபிஎஸ்ல ரசிக்கப்பட்டிருப்பாங்க. என்னன்னே தெரியாது. நான் கூட சில டைம்ல சொல்கிறேன், எதுக்கு இந்த பசங்களை போய் ஆட்டோவில் கூட்டு வரணும்னு. ஆனால் பாருங்க, இது எவ்வளோ பெரிய ஊழியனா. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் நம்ம கத்தருக்குள்ளே வச்சிருக்கிறோம். நீங்கள் யோசித்து பாருங்க, இன்னைக்கு குழந்தைகள் நடக்கிற விஷயங்கள் தெரியுமா உங்களுக்கு? பாதுகாப்புன்றதே கிடையாது, பயமாக இருக்குது. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது, அந்த ஆவியார் நமக்குள்ளே செயல்படும் போது, அந்த வசனம் சொல்லுது, செழிப்பான வயல் காடாக. இதில் யோவானில் பார்த்தீங்கன்னா, யோவான் 7:38 சொல்லுகிற ஆமென். அதாவது ஆவியானவர் நமக்குள்ள வந்தா நம்ம செழிப்பா மாறுவோம். இன்னொரு விஷயம் இருக்கு, நம்ம ஜீவ ஊற்றா இருப்போம், நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்போம். எப்படி இந்த திருச்சபை ஆசீர்வாதமாக இருக்கிறதோ, எப்படி இந்த திருச்சபை பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோ, அது போல நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஆவியானவர் வரும்போது நம்ம வாழ்க்கையும் செழிப்பா இருக்கும். அதே மாதிரி நம்ம கிட்ட இருந்து போற ஊற்று. யோசேப்புன்னு ஒருத்தர் தான், தெரியல உங்களுக்கு? அவன் என்னவா இருந்தான் பிள்ளைகளை? யோசேப்பு பத்தி தெரியல? யோசேப்பு ஒரு அடிமை, சொந்த சகோதரனால் கைவிடப்பட்டு எடுத்துட்டு போயிட்டு குடியில போட்டாங்க. யோசேப்புக்குள்ள யார் இருந்தா தெரியுமா? தேவனுடைய ஆவி இருந்தார். அப்போ ஒரு அடிமையா ஒரு போத்திபார் வீட்டுக்கு போறான். அடிமைக்கு என்ன வேலை இருக்கும்னு நினைக்கிறீங்க? பேசக்கூட முடியாது, அவனால திருப்பி பேசக்கூடாது. அவன் தப்பா அவன் முதலாளி சொன்னாலும் கேட்கணும். அப்படிப்பட்ட யோசேப்பு வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கும்போது, ஆவியானவர் இருக்கும்போது, அந்த போத்திபார் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சான். போத்திபார்னா ரட்சிக்கப்பட்டவனா? போத்திபார் என்ன கத்திர டெய்லி 3-5 வேலை 3 வேலை பிரேயர் பண்றவனா? உலக பிரகாரமா தானே இருந்திருப்பான், உலக சிற்றின்பங்கள் தானே ஓடி இருப்பான். ஆனா பாருங்க, தேவ ஆவியானவர் ஒரு மனுஷக்குள்ள இருக்கும் போது அந்த போத்திபார் வீடு ஆசீர்வதிக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு விஷயம் அதுல ரொம்ப முக்கியமான, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், வெளியிலையும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். வெளியினா அவன் பிசினஸ், அவன் மாடு ஆடு எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற நம்ம மனுஷனா இருந்தா நம்மளால தான் அந்த கம்பெனியே ஓடும். ஆமென். இந்த திருச்சபையால தான் இந்த ஏரியாவே டெவலப் ஆகும். இந்த திருச்சபையால தான் இங்க எல்லாருமே ஒரு ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. இது ஒரு ஒளி விளக்கா இருக்கும். ஏன்னா ஆவியானவர் இருக்கிற திருச்சபை அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். எப்படி யோசேப்போட வாழ்க்கையில ஆவியானவர் இருந்தாரோ, போத்திபார் ஆசீர்வதிக்கப்பட்ட எகிப்தே ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அப்போ நம்ம எத்தனை பேருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கோம்? எத்தனை பேரால் நம்மளால விதைக்க முடியுது? விதைக்க முடியலன்னு நம்ம கவலைப்படுறோம், ஐயோ இந்த திருச்சபைக்கு என்னால் பண்ண முடியலன்னு. ஆனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ட்ரைனஸ், நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்க ட்ரைனஸ். எத்தனை பேர் அந்த ட்ரைனஸ் விட்டு வெளியில வரும்னு நினைக்கிறீங்க? இந்த ரட்சிப்பின் அனுபவத்துல இருந்து அடுத்தது என்ன அனுபவம்னா ஆவியின் அனுபவம். ஆவின் கனிகளை பெறணும், ஆவின் வரங்களை பெறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். யோசேப்பு வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் செய்தாரோ, இன்னைக்கு ஆவியானவர் நீங்க உங்க உள்ளத்துல அழைத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ட்ரைனஸ் என்னவா மாறும்னா வயல்வெளியாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வயல்வெளியா மாறும்? என் வாழ்க்கை வயல்வெளியா மாறும் ஆண்டவர். அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கை ஒரு ஓவர்ஃப்ளோ, அதையும் தாண்டி நிரம்பி வழிகிற அனுபவத்துக்குள்ள போன எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி நம்ம ஆண்டவரே, என் வாழ்க்கை ஆண்டவரே வறட்சியா இல்லாம ஆவியானவரை நீங்க வந்தப்புறம் என் வாழ்க்கை வயல்வெளியாய் மாறணும், ஒரு காடாய் மாறணும், எண்ணிலிருந்து ஊற்று பெறப்படணும். ஆண்டவர் அதற்கான பாத்திரமாய் பயன்படுத்துங்க. திருச்சபை வளர்ச்சி என்னன்னா அந்த மக்களோட வளர்ச்சி தான். நீங்க எத்தனை பேர் நீங்க போய் எத்தனை பேர் நீங்க கர்த்தருக்குள்ள கொண்டு வரீங்க? நீங்க எத்தனை பேய்களை ஓட்டுறீங்க? எத்தனை பேர் சுகமளிக்கிறீங்க? இந்த திருச்சபையில பாஸ்டர் மட்டும் போய் எல்லாரையும் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம ஒவ்வொருவரும் ஆவின் பிள்ளைகளால் எழும்ப வேண்டும். நம்ம போய் ஊழியம் பண்ணணும். நம்ம வாழ்க்கை ஃபுல்ஃபில்டா இருக்குன்னா, இப்ப ஆவியானவர் நம்மளை நிறத்திருக்கிறாருன்னா அதை கொண்டு இந்த பட்டணத்தை நம்ம சுதந்திரிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த திருச்சபை செங்கல்பட்டுலேயே உயரம்னு? எத்தனை பேர் விசுவாசிக்கிற? அதுக்கு உங்களுக்கு தேவை, நீங்க எல்லாமே ஆவியானவரால் நீங்க முழுமையா நிறைந்த மக்களா இருக்க வேணும். ஆவியானவர் ரொம்ப, உண்மையிலே சொல்றேன், ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். நம்ம ஆவியானவர் பாலியங்கிச்சு அங்கிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேத்ரின் குல்மன் எத்தனை பேருக்கு தெரியும்? கண்டிப்பா பிரதர் சொல்லியிருப்பார். கேத்ரின் குல்மன் ஷீ இஸ் a vessel, ஒரு பாத்திரமா இருந்திருக்காங்க. ஆவியானவரோட
பாத்திரமா இருந்திருக்காங்க. அவங்க நடந்து போனாங்கன்னா அற்புதம் நடக்குமா. அவங்க இந்த பக்கம் அவங்க வந்து யாருமே இந்த 10 அடிக்கு யாருமே அவங்க உள்ள விடவே மாட்டாங்களே. ஏன் சொல்லுங்க? அந்த பரிசுத்தம் அவங்க பக்கத்துல நிக்க கூட கூடாது நம்மள. எத்தனை பேர் அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில செய்வார். இஸ் a சூப்பர் நேச்சுரல் காட். இன்னைக்கு நம்ம எத்தனையோ கஷ்டங்கள்ல வந்திருக்கலாம். ஆண்டவர் எத்தனை வாழ்க்கையில நான் எவ்வளவு பிரேயர் பண்றேன். ஆண்டவர் என் வாழ்க்கைக்குள்ள என்ன ஏன் இவ்வளவு ட்ரைனஸ் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் சிலுவையில் அறைந்து நம்மளை மீட்டு கொண்டாருன்னு? இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது? இன்னைக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். நீங்க எப்படி ஆவியானவரை பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு சொல்லுங்க. ஆவியானவர் நம்மளுக்காக இயேசு வந்து சிலுவையில் அறையப்பட்டார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2000 வருஷம். நம்ம கணக்கு 2000 வருஷம் கண்டிப்பா. அன்னைக்கு சிலுவையில் அறைந்த ஆண்டவர், அதை நம்ம விசுவாசி என்ன சொல்றோம்னா, ஆண்டவரே எனக்காக நீங்க சிலுவையில் என் பாவத்துக்காக நீங்க மரித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோமா இல்லையா? அதே போல அதே 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆவியானவர் இறங்கிட்டார். இட்ஸ் a ஒன் டைம் ப்ராசஸ். இப்ப காத்திருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆவியானவர் ஏன் சொல்லுங்க? அவர் நமக்குள்ள இருக்கிறார். நம்ம ஆவியானவருக்கு காத்திருக்கணும் அவசியம் கிடையாது. அவர் நமக்குள்ள இருக்கிறார். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்து என்னை மீட்டு கொண்டாரோ, அதே போல நம்ம ஆண்டவர் வந்து ஆவியானவர் நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டு இருக்கிறார். நீங்க எப்படி தெரியுமா ஆண்டவரை பெற்றுக்கொள்ளணும்? பை ஃபெய்த். நீங்க விசுவாசிக்கிறீங்களா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காருன்னு? ஆண்டவர் உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து தன் அந்த ரத்தத்தால நம் பாவத்தை கழுவணும்னு விசுவாசிக்கிறது போல, இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோடு ஆவியானவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்து என்னெல்லாம் நடக்கும் நான் சொல்றேன். ஒரு விதைக்கு வந்து என்ன தேவை? நம்ம வந்து ஒரு விதையை நட்டு தண்ணி ஊத்தினாதான் அது மலரும். கரெக்டா? ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் என்ற விதை நமக்குள்ள இருந்தா கண்டிப்பா சொல்றேன், ஆவின் கனிகள் நம்மளிடத்தில் வெளிப்படும். இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லாத பெரிய விஷயமே ஆவின் கனிகள் தான். நான் எவ்வளவு வேணா பேசலாம், ஆனா பாத்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு மூர்க்கமான தன்மை இருக்கும். ஆனா ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது இந்த தன்மை எல்லாம் மாறும். ஒரு சமாதானம் குடும்பத்துல வரும், ஒரு சமாதானம் நமக்கு வரும், பிள்ளைகளை குறித்ததான சமாதானம் நமக்கு வரும். ஏன்னா ஆவியானவர் வழி நடத்துறவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் a fantastic God. நம்ம என்னவா இருக்க போறோம்னா ஸ்பிரிட் எம்பவர்ட் லைஃப், அதாவது சூப்பர் நேச்சுரல். என்ன சொல்ல வரேன்னா ஒரு அதாவது அதிசயத்தக்க வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கையா இருக்க போகுது. பைபிள்ல நிறைய பேர் சொல்லலாம் ஆவியானவருக்கு உண்டு. அதே பார்த்தீங்கன்னா எசபேலின் ஆவி. நான் இந்த சர்ச்சில் அதை பற்றி கேட்டேன், எனக்கு ரொம்ப தாட் ப்ராசஸிங்காக இருந்துச்சு. ஆவியானவர் இல்லாத மனுஷன் அந்த எசபேலின் ஆவி ஒருத்தனை கொண்டு போட்டுச்சு. ஆனால் ஆவியானுக்குள்ள யோசேப்புக்குள்ள ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் உருவாக்கினான், நிறைய பேரை காப்பாற்றினான். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த வறட்சியான இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளோடு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்க போகுது. பண்டிகை காலம் முடியும் போது ஆண்டவர் கத்தி கூப்பிடுறாரு, தாகமா இருக்கவங்களே என்கிட்ட வாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தாகமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த ஜீவ தண்ணீருக்காக நீங்க வாஞ்சியா இருக்கீங்க? Holy Spirit is not limited. ஏசாமி பாத்தீங்கன்னா லிமிட்டட். அவர் சொல்றாரு யோவான்ல நினைக்கிறேன்ல, நான் நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்லுவேன், ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க. ஏன் சொல்லுங்க அந்த விஷயத்தை அவர் சொன்னாரு? நிறைய விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க தாங்க மாட்டீங்க. அது என்ன வசனம்? யோவான் 16:7. ஆமென். ஆமென். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, யோவான்ல தான் சொல்லுவார் நினைக்கிறேன், நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க அதெல்லாம் தாங்க மாட்டீங்கன்றார். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஆண்டவர் சொல்றாரு நீங்க நிறைய விஷயங்கள் தாங்க மாட்டீங்கன்றார். ஏன் சொல்லுங்க? கல்லான இருதயம் நமக்குள்ள இருந்தது. அதனால தான் சொல்றாரு, நான் போவேனாகில் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார்னு சொல்றாரு. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த தேற்றரவாளனை பெற்றுக்கொள்ள போறீங்க? எத்தனை பேர் ஆவி நிறைந்த வாழ்க்கை அனுபவத்துக்குள்ள வர போறீங்க? when you want to have a supernatural life, you need to have a supernatural Holy Spirit. நீங்க அதிசயத்தக்க வாழ்க்கை உங்க வாழ்க்கையில வேணும்னா, வறட்சி இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னா, வனாந்திரம் இல்லாத வாழ்க்கை வேணும்னா, செழிப்பான வாழ்க்கை வேணும்னா, நமக்கு தேவை ஆவியானவர். இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுப்போம், ஆவியானவரே நான் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் இப்படி இருக்க போறதில்ல ஆவியானவரே. I'm not going to be the same. நான் இதே வாழ்க்கையில் நான் ட்ரையாக இருக்க விரும்பல. என் கையில் ஒரு காசு நிற்கலப்பா.
என் வாழ்க்கை ட்ரையாக இருக்குது, என் பிள்ளைங்களுக்கு நான் நல்ல சமைச்சு கூட போட முடியல ஆவியானவர். நான் நம்புறது, நான் சந்தோஷமாக என் வாழ்க்கையில் இருக்க முடியல. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாடு, வீடு வாங்க லோனு போட்டு லோனு ஆண்டவர் என் வாழ்க்கை. ஓ ஜீசஸ், இன்னைக்கு எத்தனை பேர் அந்த ட்ரையான சீசன்ல இருந்து ஒரு சீசன் ஷிஃப்ட்டுக்கு ரெடியாக இருக்கீங்க? எப்படி வெயில் காலத்துலேருந்து மழை காலம் வருதோ, மாறி காலத்துலேருந்து வருதோ, அதுபோல் எத்தனை பேர் ஒரு சீசனல் சேஞ்ச், இந்த கிளைமேட் மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் ஒரு வறட்சி மாறணும் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு ரகசியம் சொல்கிறேன். அந்த வறட்சியை எடுத்து போடுகிறார் ஆவியானவர் ஒருவர். அவரை நம்ம பெற்றுக்கொள்வோம். இன்னும் அதிகமாக நம்ம வாஞ்சிக்கணும். ஆவின் கனிகளுக்காக நம்ம வாஞ்சிக்கணும், ஆவின் வரங்களுக்காக வாஞ்சிக்கணும். அதுதான் நம்ம வாஞ்சியா இருக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுங்கள்ன்றாரு. அந்த நீதி தான் ஆவியானவர். அந்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது நான் சொல்றேன், வயல்வெளி வனாந்திரம் வயல்வெளியாக மாறும், வயல்வெளி காடாக மாறும். இன்னைக்கு நான் உங்களுக்கு வாக்கு தீர்க்கதரிசனமாக சொல்றேன், ஆவியானவர் உங்களுக்குள்ள வரப்போகிறார். வந்து உங்கள் வாழ்க்கை வனாந்திரமாக இருக்க வாழ்க்கை, ட்ரைனஸ், எந்த பகுதியில் ட்ரைனஸ் இருக்கோ அதெல்லாம் ஆண்டவர் ஆவியானவர் அதை மாற்ற போகிறார். கண்டிப்பாக சொல்கிறேன், காடான வாழ்க்கை, ஒரு காடுக்கு எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ எல்லா ஏரியாவிலும் எல்லா இடத்துலையும் ஆசீர்வாதங்கள். உங்களோட சம்பாத்தியத்தில், உங்கள் ஹெல்த்தில், உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில், இந்த திருச்சபையோட வளர்ச்சியில் ஆண்டவர் ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்ம கண்களை மூடி தாழ்த்தி ஜெபிப்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆவியானவரே இறங்கி வாருங்கப்பா. என் வாழ்க்கையில் ஆண்டவர் எந்தெந்த பகுதியிலெல்லாம் ட்ரைனஸ் இருக்கோ என் தேவன் அதை மாற்ற வல்லவராக இருக்கீங்க ஆண்டவரே. கேளுங்க, ஆவியானவர்கிட்ட பேசுங்க. ஆவியானவர் வந்து உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி. கேளுங்க, ஆவியானவரே நீங்கள் எங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்களே, எங்கள் கம்ஃபர்டர்னு சொல்கிறாங்களே, அப்பா ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாங்க, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை இதோ போல ஆண்டவரே பாலைவனமாக இல்லாமல், ஒரு ட்ரைனஸ் என் வாழ்க்கை இல்லாமல் என் தேவன் ஆண்டவரை வயல்வெளியை போல மாற்றுங்கப்பா. நன்மை செய்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, bless this church in the name of Lord Jesus Christ. ஆவியானவர் இங்கே இருக்கிற குழந்தைகள் மேலே உங்களுடைய ஆண்டவர் ஆவியை நான் ஊற்றுகிறேன் ஆண்டவரே. கடைசி நாட்களில் வாலிபர்களும் குழந்தைகளும் எல்லாரும் ஆவியினால் ஆண்டவரே நிரப்பப்படுவார் சொன்னீங்க ஆண்டவரே. இந்த திருச்சபையில வந்து போறவர்கள் ஒருவரும் வெறுமனே போவாதபடி உடைய ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆவின் கனிகளால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த ட்ரைனஸை இயேசுவின் நாமத்தினால நான் கட்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஐ ஸ்பீக், ஒரு செழிப்பை நான் பேசுகிறேன் ஆண்டவர், ஒரு பெருக்கத்தை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறேன். திருச்சபை ஐயாவும் அம்மா அக்கா எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நன்மை செய்கிற தேவன், ஒரு பெருக்கத்தை நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.